அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்மளுடைய தொப்புள் அப்படிங்கிற நாபி பகுதியில் எண்ணெய் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள், அதாவது எந்தெந்த விதமான எண்ணெய்களை வைக்கிறப்போ என்னென்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது, அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல நாபி பகுதியில் எண்ணெய் வைக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய பாரம்பரியம் என்னங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நல்லா வசதியாக நிமிர்ந்து படுத்துக்கிட்டு தொப்புள் பகுதியில் 2 அல்லது 3 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு மேற்கொண்டு 1-2 சொட்டு எண்ணெய் அந்த நாபி பகுதியை சுற்றிலையும் விட்டு லேசாக தடவுறது. அழுத்தமாக மசாஜ் பண்ணுற மாதிரி இல்லாமல் விரல்களால் லேசாக ஒரு நிமிஷம் அப்படியே தடவி விடுறது, அவ்வளோதாங்க. இதை இரவு நேரம் செய்துட்டு அப்படியே தூங்க போயிடலாம். படுக்கையில் படுத்துக்கிட்டே கூட இதை செய்துட்டு அப்படியே தூங்கிடலாம். பகல் நேரம் செய்கிறதா இருந்தாலும் இதை செய்துக்கிட்டு, அதாவது சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது, பகல் நேரத்தில் செய்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக படுத்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை பார்க்கலாம். பெரும்பாலும் இரவு நேரங்களில் செய்துட்டு அப்படியே தூங்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த வழிமுறை நம்மளுடைய பாரம்பரிய சிகிச்சை முறையில் இருக்குது. ஆயுர்வேத சிகிச்சை வழிமுறைகளில் இதற்குன்னு தனியாக மருந்துகள் எப்படி விற்பனை செய்கிறாங்களோ அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லி நேவல் தெரப்பி அப்படிங்கிற பேரில் எண்ணெய்கள் விற்பனைக்கு இப்போவும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அந்த மாதிரி எண்ணெய்களை தேடி ஆயுர்வேத கடைகளில் வாங்கியும் பயன்படுத்தலாம். பொதுவாக ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் என்னென்ன தன்மைகள் இருக்குது, அதை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத வரிசையாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நன்மை தேவைப்படுதோ அதற்கான எண்ணெயை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி சிகிச்சைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் நிச்சயம் சுத்தமானதாக நல்ல தரமானதாக இருக்கணும். அதை கவனித்து வாங்கிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முகம் ரொம்ப பளபளப்பாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும், மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா பாதாம் எண்ணெயை நாபி பகுதியில் இரவு நேரங்களில் விட்டு பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 2-3 சொட்டு நாபி பகுதியில் விட்டுட்டு ஓரிரு சொட்டு அதை சுற்றிலையும் விட்டு லேசாக தடவினா போதும். அடுத்தது பார்வை குறைபாடு, அதே மாதிரி உதடு வெடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, முடி நீண்டு வளரல, உறுதியாக இல்லை, நகம் உறுதியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் கடுகு எண்ணெயை இதே மாதிரி பயன்படுத்தலாம். நல்ல ஒரு பார்வை தெளிவும் கிடைக்கும், முடி நீண்டு வளரும், நகங்களும் நல்லா உறுதியாக இருக்கும். அடுத்ததாக முகப்பரு, தோலில் அரிப்பு, வேநீர் கட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க வேப்பெண்ணெயை பயன்படுத்தலாம். அதனால் இந்த தொந்தரவுலேருந்து விடுபட முடியும். இன்னொன்று, தோல் பகுதி ரொம்பவுமே மென்மையாக இருக்கணும். பெரும்பாலும் பெண்கள் ரொம்ப சாஃப்டாக குழந்தை தோல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க தொப்புள் பகுதியில் நெய்யை பயன்படுத்தலாம். நல்ல சுத்தமான நெய்யை பயன்படுத்துகிறப்போ தோல் பகுதி ரொம்பவுமே மிருதுவாக குழந்தைங்களுடைய தோல் மாதிரி மாறும். பொடுகு தொந்தரவுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெயை தொப்புள் பகுதியில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி முழங்கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க விளக்கெண்ணெய், ஆலிவ் எண்ணெய் இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க கூட ஆலிவ் எண்ணெயை தொப்புள் பகுதியில் விட்டுட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல்லேருந்து விடுபடலாம். தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க, கண் கருவளையம் இருக்கிறவங்க தினசரி ஆலிவ் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயை தொப்புள் பகுதியில் விட்டுட்டு வர்றப்போ தூக்கமின்மை பிரச்சனையும் சரியாகும், கண் கருவளையும் மறைஞ்சிரும். இன்றைக்கு பல பெற்றோர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது குழந்தைங்களுடைய கவனக்குறைவு, ஞாபக மறதி, சரியான வளர்ச்சியின்மை, இந்த தொந்தரவு தான். இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் படுக்க போகிறப்ப ஆலிவ் எண்ணெயை தொப்புள் பகுதியில் 1-2 சொட்டு விட்டு தொப்புளை சுற்றி லேசாக தடவி விடுறதுனால ஞாபக மறதி, கவனக்குறைவு இதெல்லாம் மாறி நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். பொதுவாக பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், மனச்சோர்வு, ஞாபக மறதி இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு கடுகு எண்ணெயை பயன்படுத்தலாம். எலும்பு நல்லா உறுதியாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு விருப்பப்படுறவங்க குழந்தைங்களுடைய தொப்புள் பகுதியில் நெய் பயன்படுத்தலாம். உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிபினால் அவதிப்படுறவங்க, முதுகு வலி, மூட்டு வலியால் அவதிப்படுறவங்களும் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தலாம். இதே ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துறதுனால உடல் எடை குறைந்து ஸ்லிம்மாகவும் ஆக முடியும்.
பாத வெடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க பூசணி விதை எண்ணெயை பயன்படுத்தலாம். மூக்கடைப்பு, தொண்டை வீக்கம், ரொம்பவுமே சோம்பலாக இருக்கிறது, ஒரு மந்தத்தன்மையாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க கடுகு எண்ணெயை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். பல்வலி பிரச்சனை இருக்கிறவங்க கிராம்பு எண்ணெயை தொப்புள் பகுதியில் பயன்படுத்துறதுனால பல்வலியிலேருந்து விடுபட முடியும். குழந்தையின்மை, முக்கியமாக பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெயை அவங்க பயன்படுத்துறதுனால இந்த குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்துக்கலாம். இப்படி ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய இந்த எண்ணெய் சிகிச்சை வழிமுறை, அதாவது நேவல் தெரப்பி அப்படிங்கிற வழிமுறை மிக மிக எளிமையானது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2-3 சொட்டு எண்ணெயை தொப்புள் பகுதியில் விட்டுட்டு 2 சொட்டு எண்ணெய் எடுத்து தொப்புள் சுற்றிலையும் லேசாக தடவினா போதும். இதை இப்படியே விட்டுட்டு நம்ம தூங்கிடலாம். இந்த எளிமையான வழிமுறையை செய்கிறதுனாலேயே பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். 1-2 நாள் செஞ்சுட்டு உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில வாரங்கள் செய்யுங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குதோ அதற்கான எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க. நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஆயுர்வேதத்தில் குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்குன்னு தனியாகவும் எண்ணெய்கள் விற்கப்படுது. அதையும் கூட நீங்கள் ஆயுர்வேத மருந்துகள் விற்பனை செய்கிற கடையில் வாங்கி பயன்படுத்தலாம். மிக மிக எளிதான இந்த வழிமுறையை பயன்படுத்தி உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்திக்கிங்க. இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்.